Today, we are truly honored to welcome a distinguished member of our institution, Dr. R. Kumaraswamy Sir, President, KVIT Trust. His illustrious career and unwavering commitment to the development of our institution have left an indelible mark on us. It's my immense pleasure as I call upon Dr. R. Kumaraswamy Sir to deliver the presidential address. ஈரோடு மாவட்ட முதன்மை நீதிபதி மதிப்புக்குரிய முருகேசன் அவர்களுக்கும் அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் முதல்வர் ஆசிரியைகள் மாணவ மாணவியர் பெற்றோர்கள் விருந்தினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நாம் பல வேலைகளை செய்கின்றோம். அந்த வேலையில் ஏற்றத்தாழ்வு மற்றும் கௌரவம் பார்க்கின்றோம். பொதுவாக நாம் வேலையில் கௌரவத்தை தேடாமல் வேலை செய்வதே கௌரவம் என்ற மனநிலையில் இருக்க வேண்டும். நாம் என்ன வேலை செய்கிறோம் என்பதை விட அதை என்ன மனநிலையில் எப்படி செய்கிறோம் என்பதே முக்கியம். இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் கீதையில் யோகம் என்கின்றார். யோக கர்மசு கௌசலம். யோகம் என்றால் கர்மசு செயல்களை, கௌசலம் திறமையாக செய்தல். யோகம் என்பது செய்யும் செயல்களை திறமையாக செய்வது. ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்கில்ஃபுல்லி அண்ட் ஜாய்ஃபுல்லி இஸ் யோகா. ஒரு வேலையை செய்யும் பொழுது திறமையுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்வதே யோகம். கௌசலம் அப்படின்னா திறமை. ஒரு சிலருக்கு பெயரே கௌசல்யா அப்படின்னு இருக்கும். இதிகாசப்படி கௌசல்யா அப்படிங்கிறது தசரதருடைய மனைவி, நம்முடைய ராமபிரானுடைய தாய். கௌசல்யா அப்படின்னா திறமையானவள், ஸ்கில்ஃபுல் லேடி, டேலண்டட் லேடி, எக்ஸ்பீரியன்ஸ்டு லேடி. திறமை, முழு ஈடுபாடு மற்றும் மகிழ்ச்சியுடன் செயல்களை செய்பவருக்கு பெயர் கௌசல்யா. சமஸ்கிருதத்தில் கௌசலம், குசலம் இதெல்லாம் ஒரே ரூட், ஒரே வேர்ச்சொல்லிலிருந்து வரும். நம்ம குசலம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கேலி சொல்லாய் போச்சு. குசலம் அப்படின்னா திறமை மிகுந்தவன். அதாவது தர்ப்பை புல். தர்ப்பை புல்லுக்கு பெயர் சமஸ்கிருதத்தில் குஷப்புல். அந்த தர்ப்பை புல்லை யார் திறமையாக கிழித்து எடுக்கிறானோ அவன் குசலன். ஸோ கௌசலம் அப்படின்னாலும் குசலம் என்றாலும் திறமை. ஸோ யோகா என்பது any work become yoga if it is carried out with full concentration, dedication with mindfulness is yoga. செய்யும் செயலை முறையாக செய்வதே யோகா. இதை பாரதியார் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால் திறமை கொண்ட தீமையற்ற செயல் அப்படின்னு குறிப்பிடுறார். திறமை கொண்ட தீமையற்ற செயல் எதுவோ அதுவே யோகம். திறமை கொண்ட தீமையற்ற செயல் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழ்வம் இந்த நாட்டிலே. அப்பொழுது கல்வியினுடைய நோக்கம் என்ன? கல்வியினுடைய நோக்கம் திறமை கொண்ட தீமையற்ற செயல் செய்தலே கல்வியினுடைய நோக்கம். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் திறமை கொண்டவர்களாகவும் தீமையற்ற செயல் புரிந்து யோகிகளாகவும் வாழ வாழ்த்துக்கள். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களிடத்தில் மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால் புகைப்பழக்கம்,
புகையிலை பழக்கம், மது பழக்கம், போதை பழக்கம். இதை நம்ம பல லெவலில் பார்க்குறோம். இந்த பழக்கத்திற்கு பல காரணங்கள் இருந்தாலும் 2 காரணங்கள் முக்கியமானவை. ஒன்று பியர் பிரஷர், அதாவது சகாக்களின் அழுத்தம் அல்லது நண்பர்களுடைய வற்புறுத்தல். 2வது ஜெனட்டிக், பாரம்பரியம். எல்லாருமே முதல் முறை ஒரு போதை பழக்கத்திற்கு, மது பழக்கத்திற்கு ஆளாவதற்கு முக்கியமான காரணம் பியர் பிரஷர், அதாவது நண்பர்களிடத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கும் அந்த நண்பர்கள் குழுவில் தொடர்ந்து பயணிப்பதற்கும் தன்னை சுதந்திரவான் என்று மற்றவர்களிடம் காண்பிப்பதற்கும் தான் முதலில் இந்த மது பழக்கத்திற்கோ புகைப்பழக்கத்திற்கோ ஆளாகிறார்கள். 2வது பாரம்பரியம். எப்படி நம்மளுக்கு சர்க்கரை வியாதி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், உயர் இரத்த அழுத்தம், பிபி இதெல்லாம் பாரம்பரியமாக வருதோ, அதே போல் குடிப்பழக்கமும் புகைப்பழக்கமும் பாரம்பரியமாக வரக்கூடிய வியாதி. அதாவது சர்க்கரை வியாதியை பொறுத்தவரை பெற்றோரில் யாரோ ஒருவருக்கு, அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு 50% வரும். அம்மா அப்பா யாரோ ஒருத்தருக்கு இருந்தால் 50% வரும். அம்மா அப்பா 2 பேர்த்துக்குமே சுகர் இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு 75% வரும். ஆனால் ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு தலைமுறையில் இப்போ அப்பா மது அருந்தினால், மதுவுக்கு அடிமையானால், அவருடைய குழந்தைகள் மது பழக்கத்திற்கும் மதுவுக்கு அடிமையாவதற்கும் 70% 80% காரணம். ஏன்னா ஒருத்தர் மது அருந்துறார் அப்படிங்கிறதுக்காக அவர் மட்டுமே காரணம் அல்ல, அந்த ஜீன்கள். அதாவது ஒரு தலைமுறையில் ஒருத்தர் குடிக்க ஆரம்பித்தா அந்த வம்சத்தில் 5வது 6வது தலைமுறை இந்த உலகத்தில் இருக்காது. அந்த ஜீனை நேச்சர் தள்ளிவிடும். இதைத்தான் இன்றைய அறிவியல் எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஜெனட்டிக்ஸ்னால் தெரியும், ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ். அதாவது ஒருவரிடமிருந்து, ஒரு பெற்றோரிடமிருந்து அந்த டிஎன்ஏ ஒரு சில குணங்களை எடுத்து சென்று அந்த குழந்தைக்கு வரும். இது டிஎன்ஏ வழியாக கடத்தப்படும். அப்பாவினுடைய டிஎன்ஏ ப்ளஸ் அம்மாவினுடைய டிஎன்ஏ இஸ் ஈக்குவல் டு குழந்தையினுடைய டிஎன்ஏ. இதில் தான் நம்முடைய உயரம், நிறம், கண், இப்படி பல விஷயங்கள் வருகிறது. இது டிஎன்ஏவை சார்ந்தது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதி, அதாவது சென்ற நூற்றாண்டின் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்த ஜீனில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து வர்றதை பார்க்குறாங்க. அதற்கு பெயர் தான் எபிஜெனெட்டிக்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கு எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படை காரணமாக வருவது எபிஜெனெட்டிக்ஸ். அதாவது எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஹவு பிஹேவியர்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் காஸ் சேஞ்சஸ் தட் அஃபெக்ட் த வே யுவர் ஜீன்ஸ் ஒர்க். அதாவது நாம் வாழ்கின்ற சுற்றுப்புற சூழ்நிலையும் நம்முடைய குணாதிசயங்களும் நம்முடைய உணவு பழக்கங்களும் அடுத்த தலைமுறைக்கு டிஎன்ஏ வழியாக செல்லாமல் செல்வதுதான் எபிஜெனெட்டிக்ஸ். அதே நம்ம ஜெனட்டிக்ஸை மரபியல் அப்படின்னு சொல்கிறோம், எபிஜெனெட்டிக்ஸை மேல் மரபியல் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, எபிடெர்மிஸ், எபிஃபைசிஸ், எபிக்ளாட்டிஸ். அந்த எபி அப்படின்னா ஆன், எபவ், ஓவர், அரவுண்ட், அவுட் சைட். ஸோ இந்த ஜெனட்டிக்ஸுக்கு
இந்த டிஎன்ஏவுக்கு வெளியே ஒரு ஜெனட்டிக் காரணம் இருந்தால் அதற்கு பெயர் எபிஜெனட்டிக்ஸ். ஸோ இதில் எதெல்லாம் வருதுன்னா நம்முடைய பிஹேவியர், உணவு, ஒபிசிட்டி, புகைப்பழக்கம், குடிப்பழக்கம், அணுகுமுறை, அன்பு செய்யும் விதம், இது எல்லாமே எபிஜெனட்டிக்ஸில் வருது. இப்போ உங்களுக்கு திருமணமாகி நான் சொல்கிற கேரக்டரோட குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு அன்பான, நல்ல எண்ணமுள்ள, நல்ல குணமுள்ள, பக்தியுள்ள, மதுப்பழக்கம், புகைப்பழக்கம் இல்லாமல் நன்கு உணர்ச்சிகளை கையாளும் திறன் கொண்ட எம்பதி, சோசியலைசேஷன், சமுதாயமயமாதல், சமுதாயத்தில் ஒன்றி வாழ்தல் போன்ற குணங்களுடன் கூடிய குழந்தைகள் எத்தனை பேர்த்துக்கு வேணும்? கை தூக்குங்க. எத்தனை பேர்த்துக்கு வேணும்? இப்போ நான் படித்தது கை வேகமாக தூக்கமா பார்க்க. ஸோ இந்த குணங்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் அந்த குணத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் எபிஜெனட்டிக்ஸ். நம்முடைய கோபதாபங்கள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய ஒபிசிட்டி எல்லாமே இந்த எபிஜெனட்டிக்ஸ் வழியாக அடுத்த தலைமுறைக்கு போகும். ஸோ நாம் நம்ம குழந்தைகள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நாம் நல்லபடியாக இருக்கணும். இதுதான் எபிஜெனட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள்லாம் பார்க்குறோம், கேட்குறோம். அதாவது பள்ளிகளுக்கு, குறிப்பாக அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் மது அருந்திவிட்டு வருகிறார்கள், மது பாட்டலுடன் வருகிறார்கள், மாணவிகள் மது அருந்துகிறார்கள் அப்படிங்கிறோம். இவர்களுடைய பெற்றோர்களை பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் மது அருந்துபவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தி எபிஜெனட்டிக்ஸ். அதாவது சொல்றமல்லவா, அம்பை நோவதேன், அதுபோல எய்தவன் இருக்க அம்பை நோவதேன். எய்தவன் பெற்றோர். அந்த பெற்றோருடைய குடிப்பழக்கம் அந்த எபிஜெனட்டிக்ஸ் வழியாக இந்த குழந்தைகளுக்கு வருது. ஸோ ஒரு சில குடும்பங்களில் பார்த்தா எல்லா கெட்ட பழக்கம் இருக்கும், மது பழக்கம் இருக்காது, அந்த வம்சத்திலேயே மது பழக்கம் இருக்காது. நம்முடைய குழந்தைகள் மது பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் மது பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த ஜெனட்டிக்ஸுக்கும் எபிஜெனட்டிக்ஸுக்கு என்ன வித்தியாசம்னா, ஜெனட்டிக்ஸில் நீங்கள் மாற்ற முடியாது. என்னோட கலரை கமலஹாசன் கலர் போல் மாற்ற முடியாது, உயரத்தை மாற்ற முடியாது. ஆனால் எபிஜெனட்டிக்ஸில் நம்முடைய பிஹேவியர் மூலமும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறோம், நம்ம இப்போ ஒரு தவறான பாதையில் போயிட்டோம், நம்ம குடிக்கு அடிமையாயிட்டோம் அப்படின்னா நாம் அதை எப்பொழுது நிறுத்துகிறோமோ அதிலிருந்து அது ரிவர்ஸ் ஆயிரும். இதுதான் ஜெனட்டிக்ஸுக்கும் எபிஜெனட்டிக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஜெனட்டிக்ஸில் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இட் இஸ் நேச்சர். கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு, ஒன்று நேச்சர், இன்னொன்று நர்ச்சர். இந்த நர்ச்சர் தான் எபிஜெனட்டிக்ஸ். ஏன்னா இன்று நினைத்தாலும் இன்னும் ஒரு நல்ல ஒரு அடுத்த தலைமுறையை இது உருவாக்கலாம். அதாவது உலகத்தில் யார் ஒரு பையனை திட்டினாலும், உலகமே ஒதுக்கினாலும் ஒதுக்காத ஒரு ஜீவன் அந்த பையனுடைய, அந்த குழந்தையினுடைய தாய். ஆனால் அந்த தாயே ஒரு கட்டத்தில் நீ என்னுடைய மகன் அல்ல, நான் உன்னுடைய குழந்தை அல்ல என்று எப்பொழுது விளக்குவாள் என்றால், எப்பொழுது இந்த மனிதன் குடித்துவிட்டு நிலை தடுமாறி தெருவில் கிடக்கின்றானோ அப்பொழுதுதான் அந்த தாய் அந்த பையனை நான் உனக்கு தாய் அல்ல, நீ எனக்கு மகன் அல்ல என்று உதறிவிடுவார். இதை திருவள்ளுவர் ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்துக்கணி. ஸோ சான்றோர்கள் பழிக்கின்ற செயல்களை செய்தால் பெற்ற தாயும் தன் மகனை ஒதுக்கி விடுவாள்.
ஆகவே நீங்கள் எல்லோரும் நல்ல எபிஜெனெட்டிக்ஸ் டெவலப் பண்ணி நீங்களும் உங்கள் வருங்கால தலைமுறையும் நன்றாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.